ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மைன்கிராஃப்ட் தான் விளையாட போகிறோம். எல்லாரும் கேட்டிருக்கீங்க. கொஞ்சம் பேர் இருங்க, எல்லாம் இந்த ஆடுனால தான். என்னடா இது வரவே மாட்டேங்குது. வந்துருச்சு. ப்ளே பண்ணுவோம். சர்வைவலே ப்ளே பண்ணலான்னு நினைக்கிறேன். இருங்க, சர்வைவலே ப்ளே பண்ணுவோம். மைன்கிராஃப்ட் சர்வைவல் பார்ட் 1 தான் விளையாட போகிறோம். பீஸ்ஃபுல் மோட் போட்டுக்கலாம் கைஸ். என்னால் சுத்தமாக முடியாது, சாரி கைஸ். ஜாம்பிலாம் இருந்தால் அவ்வளோதான் என்னால். ஸோ எல்லோரும் ஜாம்பி இருக்கக்கூடாதுன்னா பீஸ்ஃபுல் மோட் போட்டிருக்கோங்க. ஓகே, பில்டிங் டெரெயின். இப்போ நம்ம ஒரே நிமிஷம் செட்டிங்ஸில் ஒன்று பண்ணணும். இதில் என்னடா இது செட்டிங்ஸே வர மாட்டேங்குது. இருங்க. இப்போ செட்டிங்ஸ் போயிட்டு இப்போ நான் ஒன்று பண்ண போகிறேன் கைஸ். அதுதான் பயங்கரமாக இருக்கும், நீங்கள் பயந்துருவீங்க. இருங்க, சீட்ஸை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கணும். சீட்ஸை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கிட்டு கீப் இன்வென்ட்ரி தந்தீங்கன்னா நீங்கள் எப்போ செத்தாலும் அது காணாமே போகாது. லூட் எடுக்கிறீங்களே, நீங்கள் என்னெல்லாம் எடுக்கிறீங்களோ எப்போ செத்தாலும் அது போகவே போகாது. நம்ம இன்வென்ட்ரியில் தான் இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஷோ கோஆர்டினேட்ஸ் அது போட்டோன்னா நம்ம எங்கே இருக்கோன்னு சொல்லிட்டு காமிக்கும். அதனால நம்ம ஈஸியாக எங்கேயாச்சும் வீடு கட்டினா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அதுக்காக தான் இந்த மாதிரி போடுறேன். இருங்க, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மரத்தை உடச்சிப்போம். இதுக்கு நிறைய பார்ட் நான் போடுறேன். ஓகே, மைன்கிராஃப்ட் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப சில பேருக்கு தான் தெரியாது. ரொம்ப கம்மியான பேருக்கு தான் தெரியாது. எல்லாருக்குமே தெரியும். நான் இந்த கேமில் சொல்லி கொடுக்கறதே இல்லை. ஒரு வேளை தெரியலனா இந்த கேமில் ஃபுல்லாக பிளாக்ஸ் மாதிரி இருக்கும். இருங்க, இந்த கேமில் ஃபுல்லாக பிளாக்ஸாக இருக்கும். இப்போ நம்ம தான் அலெக்ஸா இல்லை, அலெக்ஸ். இப்போ கிராஃப்டிங் பண்ணுவோம். ஓகே, இதை வச்சு மொத்தத்தையும் பண்ணிடலாம் கிராஃப்டிங். 24 இருக்கு, சூப்பர். இருங்க, இப்போ இது இல்லை. இப்போ இது வேற. ஓகே, இப்போ ஏதாவது டூல்ஸ் ரெடி பண்ணுவோம். ஸ்டிக்கு வேணும். இப்போ நம்மளுக்கு ஸ்டிக்கு இருந்தால் தான் நம்மளால் செய்ய முடியும். ஸ்டிக்கு இருக்குது கைஸ். ஓகே, ஒரு 16 எடுத்துப்போம். ஸோ இப்போ நம்ம நிறைய கிராஃப்ட் பண்ணலாம். இருங்க, ஃபஸ்ட்டு இதை இங்கே வச்சுப்போம் கைஸ். ஆனால் ஏன் உட்டன் பிக்காக்ஸ் செய்ய முடியல? ஓ ஆமால, நம்மளுக்கு இப்போ கிராஃப்டிங் டேபிள் வேணும். அதை மறந்துட்டே குமார். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம இப்போ கிராஃப்டிங் டேபிள் இங்கே இருக்குது, வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம கிராஃப்டிங் டேபிளை வச்சு இப்போ கிராஃப்ட் பண்ணுவோம். ஓகே, இதை இப்படி பண்ணிக்கணும். இது 2 இது வெட்டுறது 2. நம்மளுக்கு இதோட போதும். ஷவர்லாம் இன்னும் வேணான்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ கைஸ் கோல்டு பிக்காக்ஸ்லாம் செய்யாதீங்க. நான் க்ரியேட்டிவ் மோடில் ட்ரை பண்ணி பார்த்தேன். இல்லை, நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்தேன் எது நிறைய பிளாக்ஸ் உடைக்குதுன்னு. ஒரு அயன் பிளாக்கு நிறைய வச்சுட்டு இருந்தேன் க்ரியேட்டிவ் மோடில். அப்புறம்
சர்வைவல் மோட் போட்டு எல்லாமே உடச்சி பார்த்தோன்னா கோல்டு தான் இருக்கிறதுலே கம்மி. உட்டன் பிக்காக்ஸை விட கோல்டு தான் ரொம்ப கம்மி. அதில் மட்டும் செஞ்சிடாதீங்க. ஆர்மர் கூட செய்யலாம், ஆனால் கோல்டில் அதுதான் ரொம்ப கம்மி. அதை மட்டும் செஞ்சிடாதீங்க, ரொம்ப கஷ்டம் அது. அப்புறம் உங்களால் அந்த ப்ராப்ளமே சால்வ் பண்ணிடலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னே தெரில, என்னமோ மென்டல் ஆயிட்டம் போல் சும்மா என்னமோ சொல்லிகிட்ருக்கேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா அதை யூஸ் பண்ணாதீங்க கைஸ். வில்லேஜ் கண்டுபிடிச்சாச்சு, சூப்பர் லக்கு கைஸ். லைக் பண்ணுங்க. எனக்கு இப்போ சூப்பர் லக்குன்னா லைக் பண்ணுங்க கைஸ். வில்லேஜ்னால நம்ம இங்கே வீடு கட்டிக்கலாம், ஒரு வேலையும் கிடையாது. இந்த உள்ளெல்லாம் பிக்கெல்லாம் ஆடுக்கிட்டேருந்து எடுக்கவே வேணாம். நம்ம ரொம்ப பயங்கரமாக ஆயிட்டோம் கைஸ். ஆறான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும். ஆறா ஈக்குவல் டு 1000ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஆறா ஈக்குவல் டு 1000. என்னது அது சவுண்டு கைஸ்? என்னமோ வந்திருக்கு சவுண்டு. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? இந்த இடத்துக்கு போய் பார்ப்போம். என்னடா செஸ்ட்டே வைக்கலை. ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துக்கு போனோம். ஆல்ரெடி வந்திருக்குமா? இன்னும் டோரே காணோம். வந்திருக்க வாய்ப்பே இல்லை கைஸ், வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு இல்லை ராஜா, அந்த மாதிரி வாய்ப்பே இல்லை கைஸ். ஆனால் எந்த இடத்துலையும் இருக்க மாட்டேங்குது கைஸ். பெட்டு தவிர செஸ்ட் இருக்க மாட்டேங்குது. ஒருவேளை வில்லேஜர்ஸ்ன்னு ஒருத்தவங்க இந்த வில்லேஜர்ஸோட எனிமீஸ், அவங்க ஒருவேளை சண்டை போட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களோ. திருடங்க அவங்க, வேட்டையன்ஸ் கைஸ். நமக்கு இந்த இடத்துல ஒன்றுமே கிடைக்கல கைஸ், எதுவுமே கிடைக்கல. இந்த வில்லேஜ் ரொம்ப வேஸ்ட். இது வேஸ்டஸ்ட் வில்லேஜ் எவர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வேஸ்டஸ்ட் வில்லேஜ் எவர் சீன். இந்த மாதிரி ஒரு வில்லேஜை பார்த்ததே இல்லை. லக்கு வந்தால் இது லக்கு இல்லை கைஸ், உண்மையிலே சொல்கிறேன், லக்கு இல்லை. என்னடா ஒன்றுமே இல்லை கைஸ். எனக்கு சேடாக இருக்குது கைஸ், ரொம்ப சேடாக இருக்குது. லக்குன்னு நினச்சேன் கைஸ். ஆறான்னு கமெண்ட் பண்ணாதீங்க. கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே தான், ஆனால் இப்போது கமெண்ட் பண்ணலைன்னா இன்னும் பண்ணாதீங்க. ஐயோ என்னடா இது, நோ லக்கு கைஸ். இங்கே தான் ஒன்று இருக்குது, இல்லை ஒரு ப்ரெட் இருக்குது, பேப்பர் இருக்குது, எடுத்துப்போம். பேப்பர்லாம் வேணான்னு நினைக்கிறேன். காம்பஸ், ஓகே ஒன்று எடுத்துப்போம். அந்த காம்பஸ் இல்லை, சர்க்கிள் போடுவோம்ல ஜாமெட்ரி, அந்த காம்பஸ் இல்லை. இந்த எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு காமிக்கோ, இருங்க நான் காமிக்கிறேன். இப்போ இந்த செடி எதுக்கு வேணும்னே வச்சுருக்கோன்னு தெரில. இந்த மாதிரி சும்மா காட்டுது, சும்மா வச்சிட்ருக்கேன். பரவாயில்ல, எதுக்காக தேவைப்படும், அதனால வச்சுப்போம். இப்போ நம்மளுக்கு வீடு கட்டணும், அதுக்கு நிறைய தேவை கைஸ். அதுக்கு தான் நிறைய தேவை, ரொம்ப கஷ்டம் அதை பண்ணுறதுக்கு. இருங்க, இப்போ மரத்தை நிறைய வெட்டணும். இந்த வில்லேஜ்லேருந்து எடுத்துப்போம், வேஸ்ட்டாக தானே இருக்குது. வேஸ்டஸ்ட் வில்லேஜ்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். வேஸ்ட் வில்லேஜ் இல்லைனா வேஸ்டஸ்ட் வில்லேஜ். ஒன்றுமே வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. எதுக்கு இதை வச்சுருக்காங்க? இந்த வில்லேஜை இடிக்க வேண்டியது தானே. ஏதாவது லூட்டு கிடச்சிச்சுன்னா அதையாச்சும் எடுத்துக்கலாம்ல, ஏதாவது பொருள் கிடச்சிச்சுன்னா. இடித்தா அந்த பிளாக்ஸ் ஆச்சு கிடைக்கும்.
ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் இல்லை கைஸ். பாய்.